ஹாய், எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா? பட் அந்த எஸ்ஐபி வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பெட்டரா இல்லை த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பெட்டரான்றது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது என்ன டிஸ்அட்வான்டேஜ்ன்றது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். டேரக்ட் ஸ்டாக்ஸில் நீங்கள் இன்வால்வ் ஆகும்போது ரிஸ்க் ஃபேக்டர்ன்றது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ அந்த ஸ்டாக் வந்து எப்போ வேணா வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, எப்போ வேணா மேனிப்புலேஷன் நடக்கிறதுக்கும் ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் நீங்கள் எடுக்கும்போது அந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையராக இருக்கும். உங்ககிட்ட இருக்கிற ஒரு 2000 ஒரு 3000 இல்லை 5000 நீங்கள் வச்சிருந்தா கூட ஒரு 1 or 2 குவான்டிட்டிஸ் மட்டும் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸை வந்து வாங்கி அக்யூமுலேட் பண்ண முடியும். அதை வச்சு பெரிய ஒரு வெல்த்ன்றது நம்ம கிரியேட் பண்ண முடியாது. ஸோ இதே ஒரு எஸ்ஐபியை வந்து நீங்கள் த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நீங்கள் வழியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது சேஃப்டி கேன்சல்ன்றது நம்ம இதில் பார்த்தோன்னா சேஃப்டி கேன்சல் என்ன உங்களோட ஃபண்ட்ஸ் வந்து 2 பேர் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபைனான்சியல் அட்வைசர், ரெண்டாவது அந்த ஃபண்ட் மேனேஜர் ஒருத்தர் இருப்பார். 2 பேருமே வந்து உங்களோட ஃபண்ட்ஸை ஹேண்டில் பண்ணும்போது சேஃப்டி கேன்சல்ன்றது ஒன்று வந்துடுது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா லைக் சின்ன கான்ட்ரிபியூஷன் லைக் ஈவன் 500 ருபீஸாக இருந்தால் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டாக்ஸாக நீங்கள் வாங்க முடியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ஏவி யூனிட்ஸாக நீங்கள் வந்து அக்யூமுலேட் பண்ணி ஒரு பெரிய வெல்த்ன்றது ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதில் நம்ம 2 விஷயத்தை பார்த்துருக்கோம். ஒன்று சேஃப்டி மெஷர்மெண்ட்ன்றது ஒன்று பார்த்துருக்கோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா லைக் குவான்டிட்டியை வந்து நம்ம எதில் அதிகமாக அக்யூமுலேட் பண்ணலான்றது நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு புது கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். See you, bye bye.